அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு 60 வருடங்கள் இல்லாத முக்கிய அமாவாசை. அதிசயம் ஆனால் உண்மை. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பாக கன்னிராசினியர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடாத 7 விஷயங்கள் என்ன, அது மட்டுமில்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் இதை செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆவணி அமாவாசை அமைகிறது. அப்படிப்பட்ட இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாத அம்மன் வழிபாட்டிற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி என தெய்வங்கள் அவதரித்து கொண்டாட்டத்திற்குரிய ஒரு மாதமாக கருதப்படுவதுதான் இந்த ஆவணி மாதம். மங்கள நிகழ்வுகள், விரதங்கள், திருவிழாக்கள் என பக்தியுடன் கொண்டாட்டங்களும் துவங்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பக்திமயமான அம்மனுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து மங்கள நிகழ்வுகள், விசேஷங்கள் மற்றும் விழாக்களை வரவேற்கும் ஆவணி மாதம் பிறந்துள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் 16ஆம் தேதி வரை ஆவணி மாதம் உள்ளது. சூரிய பகவான் சிம்மராசி பயணிக்கும் மாதமாக ஆவணி மாதம் அமைகிறது. இந்த மாதத்தை தமிழில் மடங்கள் கார் என்ற பெயர்களாலும் அழைக்கிறார்கள். அதாவது மழை காலத்தின் துவக்க மாதமாக இந்த ஆவணி மாதம் கருதப்படுகிறது. சிவபெருமான் தனது திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்திய மாதம் என்பதால் ஆவணி மாதம் சிவபெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஏற்ற ஒரு மாதமாக கருதப்படுகிறது. ஆவணி முளைக்கட்டு திருவிழா பல கோவில்களிலும் மிகவும் விசேஷமாக நடத்தப்படுவது உண்டு. இந்த ஆண்டு ஆவணி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த நாட்களில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் முதல் விசேஷமாக இந்த ஆவணி மாத அமாவாசை முன்னோர்களின் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாக அமைகிறது. இந்த ஆவணி அமாவாசையான அன்று இந்த 7 விஷயங்களை நிச்சயம் கன்னிராசினியர்கள் மறந்தும் செய்துவிடாதீர்கள். இந்த ஆவணி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் அமாவாசை என்பது முன்னோர் வழிபாடு மற்றும் இறை வழிபாட்டிற்கான நேரமாகும். இந்த நாளில் முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுப்பது, தானம் வழங்குவது, மந்திர ஜபம் செய்வது ஆகியவை மிகுந்த புண்ணிய பலன்களை தரக்கூடியதாகும். இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. இந்த ஆவணி மாத அமாவாசை இந்த ஆண்டு எப்போது வருகிறது, இந்த நாளுக்கு என்ன சிறப்பு, இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை தவிர்ப்பதால் முன்னோர்களின் சாபங்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதுடன் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்து மதத்தில் அமாவாசை என்பது மிகவும் முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாளாகும். அதிலும் ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலயபட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் பித்ருதோஷத்திலிருந்து வழிபடுவதுடன் முன்னோர்களின் ஆசைகள் கிடைக்க இருக்கு. அதனால் ஆவணி மாத அமாவாசை பிதோரி அமாவாசை என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் துர்கா தேவியை வழிபட்டால் அவர்கள் கணவரும் பிள்ளைகளும் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசை ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் பகல் 12:54 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 23ஆம் தேதி பகல் 12:29 வரை அமாவாசை திதி உள்ளது. இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது, பிராமணர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்வது, புனித நதிகளில் நீராடுவது ஆகியவை மிகுந்த புண்ணியம் தரும். அதே சமயம் மிக முக்கியமான 7 விஷயங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் துரதிர்ஷ்டத்தை வரவழைப்பதுடன் முன்னோர்களின் கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் ஆவணி அமாவாசையான இன்றைய நாளில் கன்னிராசினியர்கள் எந்தெந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது முதலாவதாக அமாவாசை நாளில் பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். அதனால் அன்று உடல், மனம் ஆகியவை சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் அசைவம், முட்டை, மீன், மது போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆத்மாக்களை அவமதிப்பதற்கு சமமானதாகும். இதனால் சைவ உணவுகளையே சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாமும் சாப்பிட வேண்டும். இதனால் அவர்களின் ஆசைகளை பெற முடியும். அது மட்டுமில்லாமல் இந்த நாள் சிரா
சிரார்த்தம், தர்ப்பணம் ஆகிய சடங்குகளை தவிர்க்கவோ அலட்சியம் செய்யவோ கூடாது. இது மிகவும் தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை தவிர்ப்பதால் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும். பெரிதாக பூஜைகள் செய்து வழிபட முடியாவிட்டாலும், அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும், எளிமையாக வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். மூன்றாவதாக முக்கிய முடிவுகள் எடுப்பது, மங்கள பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டும். தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், ருத்ராட்சம், எந்திரம் போன்ற பூஜை பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் புதிய விஷயங்களை துவங்குவதும் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் அபசகுணமாக கருதப்படுகிறது. அதே நான்காவதாக அமாவாசை அன்று கொண்டை கடலை, கீரை, பார்லி, முள்ளங்கி, சுரைக்காய், வெள்ளரிக்காய், பழைய உணவுகள், பாகற்காய் போன்ற உணவுகள் சாப்பிடுவதையும் சமைப்பதையும் தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆன்மாக்களை அவமதிப்பது போல் ஆகிவிடும். இந்துக்களின் நம்பிக்கைகளின்படி இந்த உணவுகளை அமாவாசையில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஐந்தாவதாக முடி வெட்டுவது, அதாவது அமாவாசை அன்று ஆன்மீக சுத்தம், முன்னோர்களின் மரியாதை ஆகியவற்றை பாதுகாப்பது மிகவும் அவசியம். அதனால் இந்த நாளில் நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது, அதே போல நம்மை அழகுபடுத்திக் கொள்ளும் செயல்களில் ஈடுபடுவதென ஆகிய எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தும். பித்ருதோஷத்திற்கு ஆளாக்கிவிடும். அமாவாசை அன்று தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் செய்யலாம். இது பித்ருதோஷத்துடன் சனி தோஷத்தையும் போக்கும் நன்மைகளை தரும். இது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் என்பதால் மற்றவர்களின் கவனம் செலுத்தாமல் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெற முயற்சி செய்ய வேண்டும். ஏழாவதாக அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு சனி பகவானுக்கும் உரிய நாளாகும். அதனால் இந்த நாள் எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும். இந்த நாளில் துடைப்பம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இது மகாலட்சுமியின் கோபத்தை தூண்டக்கூடியதாகும். அதேபோல் இந்த நாளில் கோதுமை வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் வாங்கப்படும் பொருட்கள் நேரடியாக முன்னோர்களை சென்று சேரும் என்பதால் இது முன்னோர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கிவிடும் என கருதப்படுகிறது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய நாளில் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 12 சூரியன் வருகிறார். இப்போதைக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு சேர்க்கை தான் உங்களுக்கு பெருமளவு உதவிகரமாக இருக்குங்க. 10ஆம் இடம் குரு சேர்க்கை, சுக்கிரன் சேர்க்கை. நம்பி புது தொழில்களை ஆரம்பிக்க வேண்டாம். அதிக முதலீடு தேவைப்படும். எந்த ஒரு முயற்சியும் இப்போதைக்கு வேண்டாங்க. தடைகளை தாண்டி விடுவீர்கள் என்றாலும் சற்று தாமதமும் சிரமமும் ஏற்பட இருக்கு. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பான பலன்களை தரும். 6ஆம் இடத்தில் அமர்ந்த ராகுவும் சனி ஆற்றலை தருவார்கள். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த தருணங்கள் எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. குறிப்பா இன்றைய நாள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் காரணமாக தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே சாதகமாக முடியுங்க. கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசையான இன்றைய நாளில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.